என்ன வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குது சார். கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மெயினா பாக்குறது பாத்தீங்கன்னா, கூலிங் டவர்ஸ். கூலிங் டவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூலிங் டவர் இருக்கு சார். இருக்குதுங்களா? மேஜர். மேஜர் மெயின் இம்பார்ட்டன்ட். ஆமா. ஓகே. அதுல பேசிக்கா என்ன என்ன உங்களுக்கு புரியுது சொல்லுங்க. பேசிக்கலா சில்லர் ஹச்சுவேஷன் எடுத்துட்டோம்னா கூலிங் டவரோட இம்பார்ட்டன்ட் வந்து கண்டென்சேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டென்சேஷன் வாட்டர் கூலிங் டவர் கொடுத்துட்டு டெல்டா டி 4 டிகிரி 5 டிகிரி ரிடக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஓகே. ரெண்டாவது வாட்டர் வந்து மோட்டர் ஹெவி ஜென்ரேட்டர் பிளஸ் மில் இதுக்கெல்லாம் வந்து கியர் பாக்ஸ்க்கெல்லாம் கூலிங்க்கு வந்து கூலிங் டவரோட வாட்டர் தான் கொடுத்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்து அதோட வாட்டரை மறுபடியும் கூலிங் டவர் கொடுத்து ஒரு 4 டிகிரி ரைஸ் பண்ணி கம்மி பண்ணி இதோட கூலிங் கொடுப்போம். ஓகே. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, கூலிங் டவர்ல வர வாட்டர கூல் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த மோட்டருக்கு யூஸ் பண்றீங்க. கியர் பாக்ஸ் அதுக்கு கூலிங் கியர் பண்றீங்க பாக்ஸ் அப்படியே. ஆமா சார். அதாவது மில்லுக்குன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்கும். ம். மில்லுக்குலாம் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து கூலிங் இருக்கும். அந்த ஆயிலுக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போட்டு அதோட ஆமா. ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு கூலிங் வாட்டர் போடுவோம். ஓ! அந்த மாரி பண்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆமா, மறுபடியும் ஆமா. அதையே வந்துட்டு மறுபடியும் கூலிங் டவர் அனுப்பி மறுபடியும் கூல் டவுன் ஆமா பண்ணிடுறீங்க. மறுபடியும் அதே சேம் சார். சேம் செட்டப். சரி, ஓகே. ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஆமா. அதே சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குது. ஓகே. ஆமா இப்ப ஆமா அந்த ஆமா. வாட்டர் இப்ப வந்துட்டு அந்த வாட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அ அதாச்சும் எதுலயுமே வந்துட்டு லாஸஸ் இருக்குமா இருக்காதா? சர்க்குலேட் ஆயிட்டே கண்டிப்பா இருக்கும்ல? இருக்கும். இருக்கு ட்ரிப் லாஸ் இருக்கும். இருக்கும். ஓகே. ட்ரிப் லாஸ் இருக்கும். எவாபரேஷன் லாஸ் இருக்கும். எவாபரேஷன் அப்ப எவாபரேட் ஆகும்போது அது லாஸஸ் இருக்கும். பர்ட்டிகுலர் டைமுக்கு மேல அந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டி மாறிடுச்சு. அந்த ஒரு ப்ளோ டவுன் பண்ணுவாங்க சார். ப்ளோ டவுன் பண்ணிட்டு ஓகே. மேல அதுதான் பார்த்தேன். ப்ளோ டவுன். இப்ப என்னன்னா அந்த டோட்டல் டிசால்வ்ட் சாலிட் இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்துட்டு ஆமா டிடிஎஸ். டிடிஎஸ் கூட டிடிஎஸ் கூட அது ப்ளோ டவுன் வந்துட்டு பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணுவோம். மேக்கப் வாட்டர் ஆமா. ஆட் இப்ப பண்ணுவோம். மேக்கப் வாட்டர் அனுப்பணும். அதுக்கு தகுந்த மாரி மேக்கப் வாட்டர் அனுப்பணும். இந்த ஆமா. சாப்டர் ஃபுல்லாமே இதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபுல்லாமே இது ஓகே சார். பேசிக் கான்செப்ட் இதுதான். என்னன்னா ஓகே. வெறும் வாட்டர வந்துட்டு கூல் டவுன் பண்ணி அனுப்புறது கிடையாது. அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணா லாஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லாஸஸ வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி மேக்கப் வாட்டர் குடுத்து அத இது பண்றது. அதே மாரி டிசால்வ்ட் சாலிட் இருக்கும். அத வந்துட்டு ப்ளோ டவுன் பண்ணணும். அப்பயும் வந்துட்டு நம்ம வாட்டர் வந்துட்டு இதாகும். அதுக்கு தகுந்த மாரி வாட்டர் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ப்ராசஸ். ஓகேங்களா? அதே மாரி நீங்க சொன்னீங்க தெரியுங்களா? டெல்டா டி இவ்வளோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குங்கன்னு. இதான் வந்துட்டு லோடு. அதாவது ஒரு ஓகே. 40 டிகிரி இருந்துட்டு, ஒரு 50 டிகிரி இருந்துட்டு, ஒரு 30 டிகிரி குறைக்கிறோம்னா, எவ்வளோ வரும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டிகிரி, 20 டிகிரி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, அதுதான் லோடு உங்களுக்கு. ஹீட் லோடு. அத தான் நம்ம வந்துட்டு ரிஜெக்ட் பண்றோம். ஹீட் ரிஜெக்டர். மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் ரிஜெக்டர். ஓகேங்களா? இதுல இருக்கிற. அதே மாரி ஏசியும் அதேதான். சேம் கான்செப்ட் தான். இது நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணது தெரியுங்களா? ஏசி, ஏர் கண்டிஷனர். அதுவும் வந்துட்டு ஹீட் ரிஜெக்டர் தான். அந்த கூலிங் ஆமா. வாட்டர் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதேதான். சேம் அதே பர்ப்பஸ் தான். இது வந்துட்டு நம்ம கூலிங் டவர்ல ஹீட் லோட் ரிஜெக்ட் எவ்வளோ ஆச்சுன்னு கால் பண்ணுவோம். இதுல எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறோம்னா, மேக்கப் வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ண போறோம்? எவாப்பரேஷன் லாஸ் எவ்வளோ ஆச்சு? அப்புறம் அதாவது சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எத்தனை சைக்கிள் நடந்துச்சு? அதுக்கப்புறம் ப்ளோ டவுன் எப்படி பண்ணோம்? அதெல்லாம் நம்ம வந்துட்டு பேசிக்கா டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுல. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. சாப்டர் தெரியுது 7ல bro. பார்க்கறது எல்லாமே கூலிங் டவர். என்னென்ன சிஸ்டம் இருக்கு? ஃபேன்லெஸ் கூலிங் ஃபேன்லாம் யூஸ் பண்ற கூலிங் டவர். அதோட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர். ரேஞ்ச், அப்ரோச், சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், எஃபெக்டிவ்னஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ஃபார்முலா மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் 10 மார்க் கேட்பாங்க. அப்புறம் கூலிங் டவர் லாஸஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங்ஸ். என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் ஆகுது? கூலிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட், எனர்ஜி சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இதுல கான்செப்ட் என்னன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாராமீட்டர் மெயின் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு 10 மார்க் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. இதுதான் கூலிங் டவர். இப்போ வந்துட்டு பண்ணா ஹாட் வாட்டர் வருதுங்களா? இப்போ வந்து கூலிங் டவர் வருது. கூலிங் டவர் என்டர் ஆயிட்டு நம்ம நார்மலா ஃபேன் மேல டாப்ல ஃபேன் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு ஃபேன் ஓகேங்களா? இன்டியூஸ்ட் டிராப். ஏர் வந்துட்டு சைடுல
நார்மல் ஏர் ஃப்ளோ ஆகுது, அப்படியே கூலிங் ஆயிட்டு வாட்டர் டவுன் ஆகுது. மறுபடியும் வந்துட்டு இந்த பம்ப் வச்சு நம்ம இது பண்றோம். இதுல இருக்கிற லாஸஸ் எல்லாம் மேட்ச் பண்றது வசம் தான் நம்ம மேக்கப் வாட்டர் ஆட் பண்றோம். இது புரியுதுங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். பிரைமரி டாஸ்க் ஆஃப் கூலிங் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ட் பண்ணும். ஓகேங்களா? டு ரிஜெக்ட் த ஹீட் இன்டு த அட்மாஸ்பியர். வெரி இம்பார்ட்டன்ட். They represent relatively inexpensive and dependable means of removing low grade heat from cooling water. ஓகேங்களா? இதுல வந்துட்டு லோ ஹீட், அதாவது லோ கிரேட் ஹீட் தான். ரொம்ப ஹை ஹீட்லாம் கிடையாது, லோ கிரேட் தான். The makeup water source used to replace the water. அதாவது நம்ம வந்துட்டு என்ன பண்றது, மேக்கப் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். அதாவது லாசஸ் எல்லாம் ஈடு பண்றதுக்கோசரம் நம்ம மேக்கப் வாட்டர் ஆட் பண்றோம். டு லாஸ் த எவாபரேஷன். இதுதான் மெயின் கான்செப்ட் இதுல. இந்த ஹாட் வாட்டர் இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, டிஸ்கஸ் பண்ணோம்ல. இந்த ஹாட் வாட்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஹாட் வாட்டர் எல்லாமே கூலிங் டவருக்கு சென்ட் பண்றோம். அது வந்து ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது. இந்த ஹீட் ரிஜெக்ட் ஆகுதுல்ல, இந்த லோடு, இங்க இருக்கிற லோடு வந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. இதை வந்துட்டு எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க? வெரி இம்பார்ட்டன்ட். ஹீட் ரிஜெக்டட் நம்ம ஃபோர்த் சாப்டர் பார்த்தோம். கிலோ கலோரி பெர் ஹவர். ஆமா, சில டைம் டிஆர், TR, கே ton of கலோரி பர் ஹவர், refrigeration. டிஆர் ரெண்டுமே. சில டைம் கால்குலேஷன்ல கே கலோரி ஹவர் இப்ப கேட்பாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா எனக்கு டிஆர்ல வேணும்னு கேட்பாங்க. இது பேசிக் தான். அவங்க கே கலோரி பர் ஹவர்னா கே கலோரி பர் ஹவர், இல்ல டிஆர்ல கேட்டாங்கன்னா டிஆர்ல போடணும். இதுல எந்த ஒரு இது கிடையாது. சேம் கூலிங் டவர் அதுல என்ன 2 கேட்டகரிஸ். ஒன்னு நேச்சுரலா, இன்னொன்னு மெக்கானிக்கல். மெக்கானிக்கலா ஃபேன் யூஸ் பண்றது, நேச்சுரல்னா நம்ம நிதி யூஸ் பண்றோம் தெரியுங்களா, பெருசா பெரிய கூலிங் டவர் தெர்மல் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்களா, அதுதான். சிம்னி, பெரிய லார்ஜ் கான்கிரீட் சிம்னி யூஸ் பண்ணுவோம். நார்மலா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏர் உள்ள போயிட்டு அப்படியே வந்துட்டு நமக்கு கூல் டவுன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ். இது ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு வந்து 45,000 மீட்டருக்கு பர் ஹவர். இந்த மெக்கானிக்கல் ட்ராப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபேன் யூஸ் பண்றதுதான். இந்த ஃபேன் என்ன பண்ணுது, ஃபேன் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு இங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து டாப் சைடு, இங்க டவுன் சைடு ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. டாப் சைடு யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் லோ ப்ரெஷர். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் டிராஃப்ட். அதே பாட்டம் சைடு யூஸ் பண்ணா ஏர் வந்துட்டு உள்ள ஃபோர்ஸா அனுப்பும். உங்களுக்கு புரியுதுங்களா? அது ஏர் வந்துட்டு ஃபுல்லா இது பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷரா பண்ணும். இது வந்து ஃபோர்ஸ்டு ட்ராப். இது பேசிக்கா புரிஞ்சுங்க. மெக்கானிக் ட்ராப்ல ரெண்டு இருக்கு, இன்டியூஸ்ட், ஃபோர்ஸ்டு. நேச்சுரல்னா உங்களுக்கு என்னது, சிம்னி யூஸ் பண்றது. மெக்கானிக்கல்னா ஃபேன். அது ரெண்டு டைப். ஒன்னு மேல ஃபேன் யூஸ் பண்றது, ஒன்னு கீழே ஃபேன் யூஸ் பண்றது. மேல ஃபேன் யூஸ் பண்றது இன்டியூஸ்ட், லோ ப்ரெஷருக்கு யூஸ் பண்றது. பாட்டம்ல யூஸ் பண்றது ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்றது. ஒரே நிமிஷங்க. மெக்கானிக்கல் ட்ராப் பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ்ல இருக்கலாம், அங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன் யூஸ் பண்ணி ஃபோர்ஸா அல்லது ஒன்னு ஃபோர்ஸா பண்ணுவோம், சக் பண்ணும். சக் பண்ணி ஏர் த்ரூ, அதாவது வாட்டரும் ஏரும் ஈஸியா குயிக்கா கான்டாக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்றதா ஃபேன். ஓகேங்களா? வாட்டர் ஃபால் டவுன்வர்ட்ல ஃபால், கீழே மேல இருந்து கீழே ஊத்தும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து கான்டாக்ட் ஆகும். அப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் த கான்டாக்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் மிக்ஸ் ஆகிட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ கூலிங் ரேட் இது வெரி இம்பார்ட்டன்ட். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடு அண்ட் டயாமீட்டர். அந்த நீங்க ஃபேனுன்னு எடுத்துட்டீங்கன்னாவே நீங்க டயாமீட்டரும் ஸ்பீடுன்னு ஞாபகம் வச்சுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாருங்க 3 டைப் இருக்கு மெக்கானிக் ட்ராப்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ, இன்னும் இன்டியூஸ் ட்ராப். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ தான் ஃபோர்ஸ் ட்ராப். இன்டியூஸ்னா என்ன சொன்னேன் உங்ககிட்ட, மேலே இருந்து காத்து கீழே வரது இன்டியூஸ்டு. ஓகே, இது பேசிக்கா ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸ்னா கீழே ஃபேன் யூஸ் பண்ணி காத்தை வந்துட்டு மேல அனுப்புறது. அப்புறம் கிராஸ் ஃப்ளோ. இந்த 3 டைப் கேட்பாங்க. இந்த கவுண்டர் ஃப்ளோ இன்டியூஸ் ட்ராப் இருக்குல்ல, அதுல வாட்டர் ஃபால் டாப் சைடு, ஹாட் வாட்டர் என்டர் ஆகுது டாப் சைடுல என்டர் ஆகும். while the air is introduced at the bottom சைடுல அப்படியே என்டர் ஆயிட்டு அப்படியே மேல எக்ஸிட் ஆயிடுது.
போத் போஸ்ட் அண்ட் இன்டியூஸ்ட் ஸ்டாப். இதுல பாரு டயக்ராம் போட்டிருப்பான் பாருங்க. தெரியுதுங்களா இது? இது இன்டியூஸ் ஸ்டாப் கவுண்டர் ஃப்ளோ. மேல பார்த்து ஃபேன் இருக்கு, ஸ்ப்ரே பண்றாங்க, அடியில ஏர் ஆகுது, ரெண்டு கான்டாக்ட் ஆகிட்டு மேல வந்துட்டு அப்படியே கூல் டவுன் ஆகிட்டு வாட்டர் கீழே டவுன் ஆகுது. ஓகேங்களா? இது வந்துட்டு இன்டியூஸ் ஸ்டாப். அதே ஃபோர்ஸ் ஸ்டாப்னா ஃபேன் யூஸ் பண்றாங்க பாருங்க. இங்க ஃபோர்ஸ் ஸ்டாப்னா ஃபேன் யூஸ் பண்றது. கீழே ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க, மேல இருந்து வாட்டர் ஏர் இங்கிருந்து போகுது, ரெண்டு கான்டாக்ட் ஆகும், அப்படின்னு இதாகுது. அது நெட்ல ஒரு டயக்ராம் எடுத்து காமிக்கிற பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. தெரியுது சார், தெரியுது. ஓகே, ஃபோர்ஸ் ஸ்டாப் கொஞ்சம் கிளியரா தெரியல. பாருங்க, இன்டியூஸ் ஸ்டாப்ல பாருங்க, சைடுல தெரியுது உங்களுக்கு. இப்ப ஸ்கிரீன் தெரியுங்களா? இதான் நேச்சுரல் டிராப். இந்த சிம்னி பெருசா யூஸ் பண்றோம்ல, கூலிங் டவர் சார், சிம்னி கூலிங் டவர் பெருசா, ம். இதான் வந்துட்டு நேச்சுரலா யூஸ் பண்றது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் டிராஃப்ட் ஃபேன் யூஸ் பண்றது. இது யூட்டிலிட்டிஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயக்ராம் தெரியுதுங்களா உங்களுக்கு? மேல இருந்துட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்றாங்க, அது ஃபில் வழியா போகுது. ஃபில்லுங்கிறது பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த ஃபில்லுங்கிறாங்கன்னா, இதுல வந்துட்டு மெயின் ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான். வாட்டரும் ஏரும் அதிகமா மிக்ஸ் பண்ற யூஸ் பண்றது தான் ஃபில். அது 1 மார்க் கேட்பாங்க. ஃபில்லோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு பாத்தீங்கன்னா வாட்டரும் ஏரும் ரெண்டு ப்ராப்பரா இங்க மிக்ஸ் ஆகும். அதுக்கு வந்து யூஸ் பண்றது தான் ஃபில்லிங். இந்த டயக்ராம் பாருங்க, இன்டியூஸ் டிராப் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஃபோர்ஸ் டிராப், இன்டியூஸ் டிராப். கீழே வந்துட்டு பம்ப், அத ஃபேன் யூஸ் பண்றது, இங்க ஏர் இது பண்ணி பண்றது தான் வந்துட்டு ஃபோர்ஸ்டு. இன்டியூஸ் டிராப்னா மேல ஃபேன் யூஸ் பண்றது. ஓகேங்களா? இது பேசிக்கா நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னாவே இது 1 மார்க் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததுல மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதுலயே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபில் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நடுவுல ஃபில்லிங் வந்து எதுக்கு யூஸ் பண்றது? கான்டாக்ட் யூஸ் பண்றது. அதே மாதிரி பாருங்க, இன்டியூஸ் டிராப்லயே சிங்கிள், அது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கிராஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஃப்ளோன்னா என்னது? அந்த ஃபில் யூஸ் பண்ணி இந்த ஏரும் இதுல மிக்ஸ் ஆகிறது தான். ஏரும் வாட்டர் இதுல வந்து மிக்ஸ் ஆகிறது தான் கிராஸ் ஃப்ளோ சொல்லுவாங்க. இதுல டபுள் ஃப்ளோ யூஸ் பண்றது, சிங்கிள் ஃப்ளோ யூஸ் பண்றது, கிராஸ் ஃப்ளோ டவர். இந்த ஃபில் யூஸ் பண்றது எல்லாமே கிராஸ் ஃப்ளோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஸ்டாப் கவுண்டர் ஃப்ளோ. இந்த ஃபில் நடுவில் யூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு ஏரும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இதுல ஒவ்வொரு பார்ட்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல பாருங்க, இந்த ஃப்ரேமு கேசிங்னு தெரியும், ஸ்ட்ரக்சர் ஃப்ரேமு சப்போர்ட் யூஸ் பண்றது எல்லாமே. இந்த ஃபில்லுங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இதுல என்னன்னா, இது வந்துட்டு மோஸ்ட் டவர்ஸ் எம்ப்ளாயி ஃபில். இது பிளாஸ்டிக் ஆர் வுட் மெட்டீரியல் கேட்பாங்க, என்ன பிளாஸ்டிக் ஆர் வுட்டான்னு. ஓகேங்களா? டு ஃபெசிலிட்டேட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பை மேக்ஸிமைசிங் த வாட்டர் அண்ட் ஏர் கான்டாக்ட். அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், மேக்ஸிமம் ஏரும் வாட்டரும் கான்டாக்ட் பண்றது தான் யூஸ் பண்றது. இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபில் கேன் பி எய்தர் பி ஸ்பிளாஷ் ஆர் ஃபிலிம் டைப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 1 மார்க் புரிஞ்சுங்களா? அது இது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் பேஷன் கீழே வந்துட்டு பிடிக்கிறது கோல்டு வாட்டர் பேஷனு. இதுல பாருங்க, வித் ஸ்பிளாஷ் ஃபில் வாட்டர் ஃபால் ஓவர் த சக்சஸிவ் லேயர் ஆர் ஹரிசாண்டல் ஸ்பிளாஷ் பார். அது சைட்ல இருக்கும் இந்த பார் மாதிரி. அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு வாட்டரும் ஏரும் மிக்ஸ் ஆகிறத சொல்லியிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதெல்லாம் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 1 மார்க் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ட்ரிப்ட் எலிமெண்டட் சொல்லுவாங்க. இந்த ட்ரிப்ட் எலிமெண்டட்னா வாட்டர் டிராப்லெட் பார்த்தீங்கன்னா
entrapped. ஓகேங்களா? this capture the water droplet entrapped in the air system. ஏர் சிஸ்டம்னா வச்சுங்களேன், இதுல இருந்து வெளில போகாம யூஸ் பண்றது தான் இதுல பாருங்க, இதுல காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரிப்ட் எலிமினேட்டர் பாத்தீங்கன்னா, இதான் ட்ரிப்ட் எலிமினேட்டர். வாட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிராப்லெட் ஏருக்குள்ள அட்மாஸ்பியருக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு கேப்சர் பண்றது தான். அதுக்கு யூஸ் பண்றது ட்ரிப்ட் எலிமினேட்டர். இது வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இப்போ வந்துட்டு வாட்டரும் ஏரும் மிக்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு கீழே இறங்கும். அப்போ வந்து சில வாட்டர் டிராப்லெட் வெளில போகுது, எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ வந்துட்டு இந்த ட்ரிப்ட் எலிமினேட்டர் யூஸ் பண்ணோம். அந்த வாட்டரையும் கலெக்ட் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்புறது தான் யூஸ் பண்றது. இதான் ட்ரிப்ட் எலிமினேட்டர். இந்த இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுங்களா? ட்ரிப்ட் எலிமினேட்டர் இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. ஏர் இன்லெட்னா உங்களுக்கு தெரியும். ஏர் பாயிண்ட் எங்க என்டர் ஆகுதுன்னு. ஏர் என்ட்ரிங் த டவர் அதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லூவர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரலி கிராஸ் ஃப்ளோ டவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிராஸ் ஃப்ளோல த பர்பஸ் ஆஃப் லூவர் பார்த்தீங்கன்னா டு ஈக்குவலைஸ் த ஏர் ஃப்ளோ இன்டு த ஃபில் அண்ட் ரீடைன் த வாட்டர் வித் இன் த டவர். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபில்லோட வேல்யூ என்ன? மேக்ஸிமைஸ் த ஹீட் டிரான்ஸ்ஃபர். ட்ரிப்டோட மெயின் ஒர்க் என்னது? வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ராப்ட் இன் த ஏர் சிஸ்டம், அதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு கேப்சர் பண்றது. லூவர்ஸ் வந்து என்ன பண்றதுன்னா ஈக்குவலைஸ் பண்றது. புரியுதுங்களா? வாட்டரும் ஏரும் கரெக்டா ஈக்குவலைஸ் மிக்ஸ் ஆகுதான்னு செக் இது பண்றது தான் லூவர்ஸ். த பர்பஸ் ஆஃப் லூவர்ஸ் இஸ் டு ஈக்குவலைஸ் த ஏர் ஃப்ளோ இன்டு த ஃபில் அண்ட் ரீடைன் த வாட்டர் வித் இன் த டவர். அதாவது ஏர் வந்துட்டு ஈக்குவலைஸா ஃப்ளோ ஆகுதா, அதுக்கு மெயினா யூஸ் பண்றது லூவர்ஸ். The many counter flow tower design don't require lowers. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. கவுண்டர் ஃப்ளோ அதுக்கு தேவை கிடையாது. ஒன்லி கிராஸ் ஃப்ளோக்கு மட்டும் தான் லூவர்ஸ் தேவைப்படுது. அதுல வந்து ஃபில் இருக்கு, அதனால யூஸ் பண்றாங்க. நாசில் உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரே பண்றது. ஃபேன் மெயின் இம்பார்ட்டன்ட். ஃபேன் 2 ஃபேன் யூஸ் பண்றாங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஃபேன் தான். சரி, போத் ஆக்சியல் அண்ட் சென்ட்ரிபிள் ஃபேன் ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. மெயினா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஃபேன் யூஸ் பண்றாங்க. இந்த பாயிண்ட் புரிச்சுன்னா இது 1 மார்க். இதெல்லாம் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன் இதுல இருக்கு. கூலிங் டவர் பர்ஃபார்மன்ஸ். ஸ்கிரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? பிடிஎஃப் ஸ்கிரீன். தெரியும் சார். தெரியுது sir. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் என்டர் ஆகுது உங்களுக்கு. இப்ப இதான் ஹாட் வாட்டர். மேல இருக்குதான் உங்களுக்கு ஹாட் வாட்டர். இதான் ஹாட் வாட்டர் இன்லெட் ஆகுறது. ஹாட் வாட்டர் என்ன ஆகும்? இன்லெட் ஆயிட்டு நம்ம அதெல்லாம் கான்டாக்ட் ஆயிட்டு கூல் டவுன் ஆயிட்டு கோல்டு வாட்டர். இதான் பேசின் உள்ள கோல்டு வாட்டர். அதை இன் ஆகுறது, அவுட்லெட் ஆகுது. இதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் ரேஞ்ச். இப்போ ஆக்சுவலா இது ஃபீல்ட் நடக்கிறது அது ரேஞ்ச். அப்ரோச்சிங்கிறது வெட் பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ டெம்பரேச்சர்ல மேக்ஸிமம் அது குறைக்கணும்னு. அது அச்சீவ் பண்றது. ஓகேங்களா? இவ்வளோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கணும். கோல்டு வாட்டருக்கும் இதுக்கும் 4 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கணும் டிஃபரன்ஸு. ஸோ மினிமம் இந்த மாதிரி இருக்கணும்ட்டு ஒரு டிசைன் பண்ணுறது தான் இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர். இது டிசைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அது அப்ரோச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர் 18 டிகிரி அப்படின்னா இது ஒரு 25 டிகிரி அப்படின்னா இப்போ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டிகிரி வருது. இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி. அதாவது 5 டிகிரி வரைக்கும் நம்ம வந்துட்டு குறைக்கலாம். அப்போனா என்ன ஆகும்? இந்த 25 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைக்கலாம்? 23 வரைக்கும் குறைக்கலாம். புரியுதுங்களா? அந்த கூலிங் டவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெம்பரேச்சர் 2 டிகிரி கூட குறைக்கலாம். அந்த அளவுக்கு டிசைன் இருக்கு. ஆனா ஆக்சுவல் கண்டிஷன்ல இவ்வளவுதான் இருக்குது. ஸோ இந்த அப்ரோச் வச்சும் நம்ம வந்துட்டு கூலிங் டவர் இவ்வளவு சைஸ் இதெல்லாம் வந்து அதை பிரிக்கிறதுக்கோசரம் தான் யூஸ் பண்றாங்க. சார் இந்த அப்ரோச் வெட் பல்ப் டெம்பரேச்சர் டிசைன் பண்றது லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியுமா இல்ல எப்படி சார் அது? ரேஞ்ச் அது அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் தான் நம்ம சேம் பார்க்கறத அந்த எரர் இருக்கும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரோச்சில் குறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாயிட்டே போகும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஓகே ஓகே. இதை வச்சு தான் டிசைன் பண்றது. இவ்வளவு அப்ரோச் இருக்குன்னு. இப்போ ரொம்ப குறைச்சிக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெருசு டேரக்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வந்துடும்.
இப்போ 5 டிகிரி 2 டிகிரினா அதுக்கு இன்னும் பெருசாகணும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். எக்யூப்மெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே. காஸ்ட் வைஸா செக் பண்ணுவாங்க. இப்போ இது கூலிங் டவரு. ஓகே. இதை வாட்டர் கலெக்ட் பண்றாங்க. ஓகே. இது ஃபேன் யூஸ் பண்றாங்க வச்சுங்க. இங்க வாட்டர் என்டர் ஆகுது. வாட்டர் என்டர் ஆகுது. ஓகேங்களா? இங்க ஏர் ஃப்ளோ ஆகுது. ஓகே. இங்க வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இந்த வாட்டர்லாம்? இந்த வாட்டர் என்ன பண்ணணும்? நம்ம மறுபடியும் பம்ப் யூஸ் பண்ணி ப்ராசஸ் போகும். ப்ராசஸ் போகணும். ஓகேங்களா? இந்த வாட்டர் எல்லாம் பம்ப் யூஸ் பண்ணி மறுபடியும் இதை அனுப்புவாங்க. ஓகேங்களா? இங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கப் வாட்டர் ஆட் பண்ணும். இதுல வந்துட்டு எது சர்க்குலேட்டிங் வாட்டர் எது மேக்கப் வாட்டர்னு கிளியரா தெரிஞ்சுக்கணும். இங்க பம்ப் யூஸ் பண்ணி பெரிய இதா இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இதுல எது மேக்கப் வாட்டர் எது சர்க்குலேட்டிங் வாட்டர்? இது மொத்தமா சேர்ந்து கூலிங் வாட்டர் ஃபேன் சொல்லிடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்றோம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். மேக்கப் வாட்டர் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வருது தெரியுங்களா? இதெல்லாம் சர்க்குலேட்டிங் வாட்டர். இதெல்லாம் வர்றது எல்லாமே சர்க்குலேட்டிங் வாட்டர். சர்க்குலேட்டிங் வாட்டர். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஹாட் வாட்டர் என்டர் ஆகுதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் இங்க டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுங்க. இப்படி டயக்ராம் போட்டீங்கன்னா தான் ஈஸியா வந்துட்டு அப்ரோச் ரேஞ்ச் எல்லாம் நீங்க கால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 60 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இங்க வந்துட்டு எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? ஒரு 20 டிகிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு கோடு போட்டீங்கங்க. கோடு போட்டு ஓகேங்களா? கோடு போட்டீங்க. இது வந்து என்னது? ஹாட் வாட்டர். ஹாட். இது வந்து கோல்டு. இது டிகிரி வந்துட்டு எவ்வளவு? 60 டிகிரி. இது எவ்வளவு? 20 டிகிரி. ஓகேங்களா? இப்ப டிசைன். ஓகேங்களா? டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர் மெஷர் இது பண்றது பாத்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா இதுல எது வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் ரேஞ்ச். ஹாட் டு கோல்டு வந்து ரேஞ்சு, கோல்டு டு வெட் பல்ப் வந்து அப்ரோச். அப்ரோச்சுங்களா? ஓகே. ஆமா. நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு இருக்கு சிஸ்டம். அதாவது நம்ம ரேஞ்ச் அப்ரோச் மாறிடும், நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும்.
அதாவது ரேஞ்ச், இதான் சிஸ்டம். இதான் இப்போ இருக்கிறதே வந்துட்டு ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் இருக்கு, இந்த கூலிங் டவர் இந்த ரேஞ்சில் இருக்கு. நம்ம இந்த அப்ரோச் பண்ணலாம், இந்த டிசைன் அப்ரோச். ஓகேங்களா? இதான் அப்ரோச். ஞாபகம் வச்சுங்க, இது அப்ரோச், இது அப்ரோச். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, இதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதான் ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் இருக்கு. எப்படின்னா இப்போ வந்துட்டு 6 டிகிரி என்டர் ஆகுது, 20 டிகிரிக்கு குறையுது. அப்போனா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டெல்டா டி வந்துட்டு 40 டிகிரி. அப்போனா 40 டிகிரி டிஃபரன்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கு. ஏதாவது 40 டிகிரி டிஃபரன்ஸ் ரேஞ்சில் இருக்கு. இது அப்ரோச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வாட்டருக்கும் வெட்புட் டெம்பரேச்சருக்கும் டிஃபரன்ஸ் தான். இதுல எந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா ரேஞ்சு அப்ரோச்சு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஹாட்டு கோல்டு, இது வந்து ஹாட் வாட்டர் இன்னு, இது அவுட்டு. ஞாபகம் வச்சுங்க, இன்னு அவுட்டு. இது வெட் பல்பு டெம்பரேச்சர். ஓகேங்களா? இது வந்து பாருங்க, இது வந்து 60, இது 40, சரி 20 டிகிரி, இது வந்து 18 டிகிரி. ஸோ இதில் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸு சொல்லுங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. 40 டிகிரி சார். 40 degree. 40 டிகிரி செல்சியஸ். ம். இது ரேஞ்ச் எவ்வளோ வருது சொல்லுங்க. இது வந்து இது எது ரேஞ்சு, இதான் ரேஞ்ச் உங்களுக்கு. Range. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. ஓகே. அப்ரோச் Approach to 2 degrees Celsius. 2 டிகிரி செல்சியஸ். ஓகே 2 டிகிரிங்களா? இதுக்கு இது வந்து 2 டிகிரி. இப்போ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ வாட்டர் ஃப்ளோ, சர்க்குலேட்டிங் வாட்டர் ஏன் இப்பயே சொல்றேன்னா, இப்போ ஞாபகம் வச்சுக்க, ஏன்னா இதில் வந்துட்டு ஃபார்முலா இல்லை. சர்க்குலேட்டிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் கியூப் பர் ஹவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 40 மீட்டர் கியூப் பர் ஹவர் இப்போ ஃப்ளோ ஆகுது. இதோட கே கலோரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? கே கலோரி 40 மீட்டர் கியூப் ஹவர். அதாவது இதில் வந்து பாருங்க, இந்த கூலிங் டவருக்குள்ள ஃப்ளோ ஆகுறது பாருங்க, சர்க்குலேட்டிங் வாட்டர் 40 மீட்டர் கியூப் பர் ஹவர். எவ்வளோ? 40 மீட்டர் கியூப் பர் ஹவர். அப்போனா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 40 டிகிரி. எவ்வளோ வந்துட்டு ஹீட் லோட் ரிஜெக்ட் ஆகிருக்கும்? ஹீட் லோட் ரிஜெக்ட், ஹீட் லோட் ரிஜெக்ட் சொல்லுங்க. என்னது? அதை வந்து கே கலோரி பர் ஹவர். நான் இங்கே எழுதுறேன், ஹீட் லோட் ரிஜெக்டட். ஆல்ரெடி படிச்சு இல்லைங்களா கூலிங் ஆமா. டவர்லாம்? ஒரு டன் ஆஃப் வாட்டர் வந்து 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு 3500 கிலோ காலரிஸ் ஆகும். ஓகே. அதுக்கு ஹீட் ரிஜெக்ட் ஃபார்முலா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ். எனக்கு 40 மீட்டர் கியூப் ஹவரில் போயிட்டு இருக்கு, மீட்டர் கியூப் பர் ஹவருக்கு. அப்போ எனக்கு கே கலோரி எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்கும்? புரியுதுல்ல? ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம. அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்துட்டு கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா புக்கில் சொல்லலை, அதை சொல்லியிருக்க சிலதுன்னா அது டேரெக்டாக சொல்ல நமக்கு. லோடு 40 மீட்டர் கியூப் பர் ஹவர், இது 60 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இது 20 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணா வந்துருமில்ல, Q இன்ட்டு டெல்டா டி தானே. நடுவில் என்ன போகிறோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் சிபி. புரியுதுங்களா? இது Q கேஜி புரியுது பர் சார். ஹவர். இந்த சிபிங்கிறது பார்த்தீங்கன்னா கே கலோரி பர் கேஜி டிகிரி செல்சியஸ். டெல்டா டி செல்சியஸ் டிகிரி. இப்போ வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம், Q வந்துட்டு கேஜி பர் ஹவர் சொல்லுங்க, வேல்யூ சொல்லுங்க டக்குன்னு. இதெல்லாம் நீங்க வந்துட்டு ஹீட் ரிஜெக்டட்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை எடுத்து போட்டுடணும், யோசிக்க கூடாது. கூலிங் டவர்னா சேம் கூலிங் டவர் ஈக்குவல் டு சில்லர், அப்படியே காமனா வச்சுக்கங்க. சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க.
40,000 40,000 ஓகே. இப்ப வந்துட்டு என்ன பண்ணணும் நீங்க மீட்டர் கியூப்ப கேஜி கன்வெர்ட் பண்ணும். ஹவர கேஜி பர் ஹவர் கன்வெர்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆட் 1000. ஓகேங்களா? எவ்வளவு வருது? 40 இன்ட்டு 1000 கேஜி ஆயிருது. அதுக்கப்புறம் அது 1 வாட்டர்னால டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 40. சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. நன்னாக்கு 16. இதுல ஒரு 0, இதெல்லாம் ஒரு 0. மொத்தம் அதுக்கப்புறம் 3 0. கே கலோரி பர் ஹவர். இவ்வளவு ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? புரியுது சார். அந்த 0 ஞாபகம் வச்சுங்க. எத்தனை 0 வருது? மொத்தம் 6 0வா? 3 5 0. 3 5. ஓகே. 5 0 இருக்கு. அவ்வளவுதான். இந்த இவ்வளவு ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது. அவ்வளவுதான். இதை வந்து டிஆர்ல கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? நீங்க 3024. என்ன பண்ணும்? டிஆர் கன்வெர்ட் பண்ணா Divided டிவைட் பை divided by 3024. 24 போடுங்க. எவ்வளவு வருதுன்னு வேல்யூ? இதெல்லாம் வந்து 1 மார்க் கேட்பாங்க. அது இவ்வளவு ஸ்பீடா போறது. வேல்யூ சொல்லுங்க. நீங்க இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கணும் அதுல. 529 sir. 529. 529. 529 டிஆர். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க ரேஞ்ச்னா சொல்லிட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலிங் டவர் வாட்டர் இன்லெட் அவுட்லெட். இது புரிஞ்சுங்களா? அப்ரோச்ங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலிங் டவர் அவுட்லெட் வாட்டர் அண்ட் ஆம்பியன் வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ரெண்டுமே மானிட்டர் பண்றாங்க. போத் ரேஞ்ச் அப்ரோச் ரெண்டு மானிட்டர் பண்றாங்க. அப்ரோச் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர் கூலிங் டவர் பர்ஃபார்மன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் பர்ஃபார்மன்ஸ். இது ஞாபகம் வச்சுங்க. இது 1 மார்க். இந்த அப்ரோச் தான். எவ்வளவு தூரம் அப்ரோச் குறைக்கிறோமோ அவ்வளவு தூரம் கூலிங் டவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது அர்த்தம். கூலிங் டவர் எஃபெக்டிவ்னஸ், இது இன்னொரு ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட். கூலிங் டவர் எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸா ஒண்ணுமே கிடையாது. அது எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? எஃபிஷியன்சி ஃபார்முலா Output by input சார். இன்புட்டா பர்சன்டேஜ்னா இன்ட்டு மல்டிபிள் போடுவோம். ஓகேங்களா? சேம். எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா இதுவும் வந்து அவுட்புட் பை இன்புட் வச்சுங்க. ஓகேங்களா? அவுட்புட் என்ன வருது நமக்கு? நம்ம கிடைக்கிற ரேஞ்ச் தானே, டெம்பரேச்சர் ரேஞ்ச் தானே. புரியுதுங்களா? ரேஞ்ச் அவுட்புட் நமக்கு ரேஞ்ச் தானே கிடைக்குது. இப்ப வந்து நம்ம 40 டிகிரி இருந்துட்டு எவ்வளவு குறைக்கிறோம்? 20 டிகிரி எவ்வளவு குறைக்கிறோம்? அதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? அதான் ரேஞ்ச், அதான் அவுட்புட். டிவைட் பை ரெண்டையும் கூட்டிங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரேஞ்ச் பிளஸ் அப்ரோச். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க ஃபார்முலா எல்லாத்தையும். ரேஞ்ச் பிளஸ் அப்ரோச். இப்ப எஃபெக்டிவ்னஸ் இப்ப ஆல்வேஸ் லெஸ் தென் 1 தானே இருக்கும் எப்பயுமே. எஃபெக்டிவ்னஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. இந்த கூலிங் டவர் எஃபெக்டிவ்னஸ் இந்த பர்சன்டேஜோட சொல்லுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலிங் டவர் இன்லெட் வாட்டர் ஆம்பியன் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஆர் அதர்வைஸ் ரேஞ்ச் டிவைட் பை ரேஞ்ச் பிளஸ் அப்ரோச். இதுல என்ன இன்னொரு கீவேர்டு ஞாபகம் வச்சுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலிங் வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர் ஆம்பியனோட வெட் பல்ப் டெம்பரேச்சர். இதையும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் சொல்றாங்க. இதுவும் எஃபெக்டிவ்னஸ். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க? கூலிங் டவர் 25 டிகிரி, வெட் பல்ப் டெம்பரேச்சர் 18 டிகிரி. அப்ப எஃபெக்டிவ்னஸ் எவ்வளவுன்னு கேட்டா இது ரெண்டு மைனஸ் பண்ணிட்டா அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அது ரெண்டு ஃபார்முலா. அப்படி கொடுக்கலன்னா இப்படி. அதே மாதிரி கூலிங் டவரோட கெப்பாசிட்டி, அதான் நம்ம சொன்னோம்ல எப்படி ஹீட் ரிஜெக்ட் பண்றது. கே கலோரி பர் ஹவர் டிஆர் நம்ம கண்டுபிடிச்சதான். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த வாட்டர் ஸ்பெசிஃபிக் ஹீட் இன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இது புரிஞ்சுங்களா? நம்ம போட்டோம்ல இப்ப வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான். அப்புறம் எவாபரேஷன் லாசஸ். உங்களுக்கு தெரியுமில்ல எவாபரேஷன் லாசஸ்?
கூலிங் வாட்டர் எவாபரேட் ஆச்சுன்னா கண்டிப்பா லாசஸ் இருக்கும் தானே? Yes, sir. இப்போ அது எவாபரேட் லாஸ் இஸ் த வாட்டர் குவான்டிட்டி எவாபரேட்டட் ஃபார் கூலிங் டியூட்டி அண்ட் தியரிட்டிக்கலா நம்ம கால் பண்ணோம். ஃபார் எவ்ரி 10 lakhs kcal ஹீட் ரிஜெக்ட் பண்றதுக்கு எவாபரேஷன் குவான்டிட்டி எவ்வளவு நீதாவுது பாருங்க 1.8 மீட்டர் கியூப். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தியரிட்டிக்கலா கால் பண்ணிக்கிறாங்க இவங்க. அதாவது 10 lakhs இது ஞாபகம் வச்சுங்க 10 lakhsன்னு 10 lakhs kcal ஹீட் ரிஜெக்ட் பண்றது ஒவ்வொரு சைக்கிளையும் 1.8 மீட்டர் கியூப்னா எத்தனை லிட்டரு இன்ட்டு 1000 போட்டீங்கன்னா 1800 லிட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது, எவாபரேட் ஆகுது குவான்டிட்டியில. இப்போ வந்துட்டு எவாபரேட் லாசஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க பாருங்க. இது அந்த மீட்டர் பழைய கியூப் பர் கட்சி ஹவர். மட்டும். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ஓகே. இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் வாட்டர், அதே மாதிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், சர்க்குலேட் வாட்டர் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் 1.8 நம்ம சொன்னோம்ல 1.8 மீட்டர் கியூப்னு. ஏன்னா இங்க மீட்டருக்கு பர் ஹவர் இருக்கு. 1.8 நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது இந்த பாயிண்ட் தான். கன்வர்ஷன் ஃபேக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் 0.3085. ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நான் சொல்லிட்டா? ஞாபகம் வச்சுங்க எவாபரேஷன் லாஸ். ஹீட் ரிஜெக்டட் HR இன்ட்டு எவ்வளவு வந்துட்டு ஹீட் ரிஜெக்டட் அதை சொல்லிருக்கோம்ல நம்ம. ஹீட் ரிஜெக்டடு அதாவது 10 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர் கியூப் ஹவர். ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து 0.0085. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. மீட்டர் கியூப் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தடவை போடும்போது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது 0.0085 10 lakhsக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர் கியூப் வாட்டர் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. ஹீட் ரிஜெக்ட்னா என்னது? எவ்வளவு சர்க்குலேட்டிங் வாட்டர் HR இருக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்குலேட்டிங் வாட்டர் மீட்டர் கியூப் பர் ஹவர் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? T2 மைனஸ் T1, T1 மைனஸ் T2. எது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கோ அதை போடணும். இந்த ஃபார்முலா புரிஞ்சுச்சுல உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க இது ரெண்டு மட்டும் தான். நம்ம கூலிங் டவர் ஹீட் ரிஜெக்டோட இது ரெண்டு வேலையும் மல்டி பண்ணும், வேற ஒண்ணுமே இல்லை. 1.8ம் 0.3085. ஏன்னா ஒவ்வொரு 10 lakhs kcal 1.8 மீட்டருக்கு வந்துட்டு எவாபரேட் ஆகுது. அதுக்கு தான் நம்ம சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் COC சொல்லுவாங்க. த ரேஷியோ ஆஃப் dissolved solid in circulating water divided by dissolved solid makeup water. இது சர்க்குலேட்டிங் வாட்டரா உள்ள போறது. இங்க வந்து மேக்கப் வாட்டர் ஆட் பண்றோமா? இது இருக்கிற டிசால்வ்டு சாலிடு இதுல இருக்க டிசால்வ்டு சாலிடு மேட்ச் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. தெரியுது சார். இது தெரியுதுல? இப்ப இங்க பாருங்க. தெரியுது. இப்ப எவாபரேட் ஆகுது தெரியுங்களா? இப்ப எவாபரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசால்வ் சாலிட் இருக்குங்களா? இப்ப வந்துட்டு ஒரு சைக்கிள் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்டர் வாட்டர் ஃப்ளோ ஆகுது.
10,000 லிட்டர் வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அத கசடு அதாவது டிசால்வ் சைடு பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் கியூப் இருக்கு. அதாவது ஒரு 10,000 லிட்டர்னா ஒரு 250 எம்எல் இருக்குன்னு வச்சுக்கங்க. மில்லிகிராம் டிசால்வ்டு சாலிட் 250 மில்லிகிராம். இப்போ ஒரு சைக்கிள் முடிச்சு. மறுபடியும் அடுத்த சைக்கிள் வரும்போது இந்த 250 எவாப்பரேட் ஆகும்போது டிசால்வ்டு சாலிட் எவாப்பரேட் ஆகுமா? ஆகாதா? ஆகாது. ஆகாது. அப்பன்னா ஒரு 10,000 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250 மில்லிகிராம் இருக்கு. அடுத்த ஒரு 10,000 லிட்டர் ஆகும்போது எவ்வளோ ஆட் ஆகும்? இன்னொரு 250 ஆட் ஆகும்ல? ஆ. இப்ப மறுபடியும் ஒரு 10,000 லிட்டர் எவாப்பரேட் ஆச்சுன்னா இன்னொரு சைக்கிள்ல மறுபடியும் ஒரு 250 ஏறும். அப்படியே ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த டிசால்வ்டு சாலிட நம்ம வந்துட்டு மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ப்ளோ டவுன் பண்ணுவோம். புரியுதுங்களா? புரியுது. அதுக்கு தான் நம்ம சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்னா ஒரு பர் சைக்கிளுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கு ரேஷியோ அத கால்குலேட் பண்றது. வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? எவாப்பரேட் ஆகும்போது டிசால்வ்டு சாலிட் எவாப்பரேட் ஆகாது. அது அப்படியே கசடு மாரி அடியில தங்கிட்டே இருக்கும். ஒரு 10,000 லிட்டருக்கு ஒரு 250 மில்லிகிராம் வந்துச்சுன்னா, அடுத்த 10,000 லிட்டருக்கு 250 மில்லிகிராம் இருக்கும். அடுத்த ஒரு 10,000 லிட்டருக்கு 250 மில்லிகிராம் அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். அத வந்துட்டு அது வந்துட்டு எவாப்பரேட் ஆகுது. ஒன்லி வாட்டர் மட்டும் தான் பியூர் வாட்டர் மட்டும் தான் எவாப்பரேட் ஆகும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, இந்த டிசால்வ் சாலிட் எதுக்கு யூஸ் பண்றோம்? அதுக்கு தான் நம்ம ப்ளோ டவுன் பண்றோம். அப்ப நம்ம மேக்கப் வாட்டர் ஆட் பண்ணும்போது அதோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்? மேக்கப் வாட்டர்ல கண்டிப்பா டிசால்வ் சாலிட் இருக்கும். ஸோ அது அதே மாரி சர்க்குலேட்டிங் வாட்டர்ல டிசால்வ் சாலிட் இருக்கும். ஸோ அதோட எவ்வளோ மேட்ச் பண்றது? அதுக்கு பேர் தான் சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுல சொல்லிக்கிறாங்க பாருங்க. The cycle of concentration often stated as just cycle per cycle is a core concept when controlling the boiler or cooling tower water system கண்ட்ரோல் பண்றதுக்கு. The running cycle too high அதிகமா அதாவது சொன்னோம்ல ரன்னிங் சைக்கிள் வந்துட்டு நம்ம ப்ளோ டவுன் பண்ணாம ரன்னிங் சைக்கிள் அதிகமா ஆச்சுன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு? டிசால்வ்ஷன் அதிகமாகும். அப்ப லீடு கரோசன் இதெல்லாம் ஆகும். அதே மாதிரி ரன்னிங் சைக்கிள் கம்மியாச்சுன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டு வேஸ்ட் வாட்டர். அத வந்து என்னது வேஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிசால்வ்டு சாலிட் ரிமூவ் பண்ணிட்டே இருப்போம். அப்போ வாட்டர் ஆட் பண்ணணும். இதுக்கு பேரு தான் சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். பேசிக்கலி இட் இஸ் டெல்லிங் அஸ் ஹவ் மெனி டைம்ஸ் த வாட்டர் இன் த பாய்லர் ஆர் கூலிங் டவர் ஹேஸ் பீன் கான்சன்ட்ரேட் கம்பேர்ட் டு த மேக்கப் வாட்டர். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்னா எவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேக்கப் வாட்டர் ஆட் பண்றோம். ஓகேங்களா? அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு? அதுதான் பேசிக்கா. அதாவது சர்க்குலேட்டிங் வாட்டருக்கும் மேக்கப் வாட்டருக்கும் இல்ல லாஜிக் தான். பாய்லர் அண்ட் கூலிங் டவர்ல எல்லாமே ஃபங்க்ஷன் வாட்டர் வந்து எவாப்பரேட் ஆயிரும். ஓகேங்களா? பேசிக் ஃபங்க்ஷன் இதுதான். பாய்லர் வந்து ஃபியூல் பர்ன் ஆகும். வாட்டர் வந்து ஸ்டீமா கன்வெர்ட் ஆகுது. அதே கூலிங் டவர்ல என்ன பண்றது? ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆயிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரா வருது. அதாவது ஸ்டீம்ல இருந்து வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எவாப்பரேட் போத் பாய்லர் அண்ட் கூலிங் சிஸ்டம் பிரைமரிலி ஒன்லி பியூர் வாட்டர் மட்டும் தான் சிஸ்டத்துல இருக்கும். other impurities such as calcium, sodium, chloride are left behind and concentrated in the remaining liquid waterல கண்டிப்பா இருக்கும். அந்த liquid waterல அப்படியே இருக்கும். ஸோ அந்த liquid water இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேட்டை ரிமூவ் பண்றது யூஸ் பண்றது தான் ப்ளோ டவுன். இது ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஈஸியா தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளோ டவுன் நம்ம சொன்னல ப்ளோ டவுன் எதுக்கு யூஸ் பண்றோம்? when the water எவாப்பரேட் ஆயிடுச்சு டவர்ல இருந்துட்டு. இப்போ டிசால்வ் சாலிட்லாம் இருக்கும் கண்டிப்பா. அது என்ன இருக்கும்? கால்சியம், மேக்னீசியம், குளோரைடு இதெல்லாம் இருக்கும். இந்த ரிமைனிங் இந்த சர்க்குலேட்டிங் வாட்டர்ல இருந்துட்டே இருக்கும். எஸ் மோர் வாட்டர் எவாபரேட் ஆக ஆக என்ன ஆகும்? நமக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதானே மெயின் கான்செப்ட் நமக்கு. இது புரியுதுங்களா உங்களுக்கு? சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ரேஷியோ ஆஃப் டிசால்வ்டு சாலிட் இன் சர்க்குலேட்டிங் வாட்டர் டு த டிசால்வ்டு சாலிட் மேக்கப் வாட்டர். இதுதான் சிஓசி. இதே ப்ளோ டவுன்னா என்ன பண்ணுன்னா நம்ம அந்த சிஓசியை ரிமூவ் பண்றது. அதாவது டிசால்வ் சாலிட் ரிமூவ் பண்றது. அதுதான் வந்துட்டு ப்ளோ டவுன். இஃப் த கான்சன்ட்ரேஷன் இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணும்? த சாலிட் கேன் காஸ் ஸ்கேல் அதாவது ஃபார்ம் வித்தின் த சிஸ்டம். அதை வந்துட்டு ரிமூவ் பண்றது யூஸ் பண்றது ப்ளோ டவுன். வாட் இஸ் த ப்ளோ டவுன் லாஸ்? ப்ளோ டவுன் லாஸ்னா என்ன இருந்ததுன்னா
before the concentration of this solid becomes too high இருக்கும்போது some of this water நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாலிடோட வாட்டர் ரிமூவ் பண்ணுவோம். அதுதான் blow down loss and replace with fresh water. The process called blow down. The losses, the amount of water வந்து ரிமூவ் பண்றோம்ல, அது பேர் தான் blow down losses. The what is the purpose? The water treatment எதுக்கு யூஸ் பண்றாங்க? The primary purpose blow down வந்து பார்த்தீங்கன்னா இந்த dissolved solid மெயின்டைன் பண்றது தான், அந்த லிமிட்டுக்குள்ள மெயின்டைன் பண்றது தான் இந்த மெயின் பர்பஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்குல்ல உங்களுக்கு? நம்ம எவாபரேஷன் லாஸ் பார்த்தோம் எவ்வளவு இருக்குன்னு. அதே சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷனா the ratio of dissolved solid in circulating water to the dissolved solid makeup water. இதை வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எதுக்கு டிஃபரெண்ட்? இதுக்கும் இதுக்கும் இல்ல டிஃபரெண்ட். சிஓசி அப்படி ஞாபகம் வச்சிங்க. சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அடிக்கடி 1 மார்க் கேட்பாங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு டவர் எடுத்து உடனே டிரா பண்ணிக்கங்க. இந்த டவர், இந்த மாதிரி டவர், ஓகேங்களா? இங்க டாப்ல வரது என்ன வாட்டர்? உங்களுக்கு டாப்ல வர என்ன வாட்டர்? சீக்கிரம் சொல்லுங்க. டாப்ல வர வாட்டர் என்ன? சர்க்குலேட்டிங் வாட்டர். இந்த பாட்டம்ல வரது மேக்கப் வாட்டர். ஓகே, ஒண்ணுமே இல்ல. இது அரே இந்த ரெண்டையும் கோடு போடுங்க. இப்படி மேல சர்க்குலேட்டிங் வாட்டர், கீழே மேக்கப் வாட்டர். இதுதான் அது. சிஓசினா இது டிசால்வ்டு சாலிட். சிம்பிளா புரிஞ்சுங்களா? இப்ப ஃபார்முலாலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நமக்கு. இதெல்லாம் வந்துட்டு 1 மார்க். இதை மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. டிசால்வ்டு சாலிட் சர்க்குலேட்டிங் வாட்டர் சிடபிள்யூன்னு போடுறேன். அதே மாதிரி டிசால்வ்டு சாலிட் மேக்கப் வாட்டர். புரிஞ்சுங்களா? இது ஓகே தானே? ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுதுல்ல இது? ஓகே சார். ஓகேங்களா? அதே மாதிரி blow down loss, இது வெரி இம்பார்ட்டன்ட். blow down lossனா இது டிபெண்ட் அப்பான் த சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் த எவாபரேஷன் லாசஸ். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு கேட்பாங்க. இது 1 மார்க் தான். அதே மாதிரி டைரக்ஷனலி blow down வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எவாபரேஷன் லாசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சிஓசி. இது ஞாபகம் வச்சுங்க இந்த ஃபார்முலா. என்ன பண்றீங்க? blow down. இந்த ஒரு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. blow downனா எவாபரேஷன் லாஸ், இஎல் ஞாபகம் வச்சுங்க. இந்த சிஓசி மைனஸ் 1 இதுதான். blow down ஏன் பண்றோம்? டிசால்வ்டு சைடு அதிகமா இருக்கனால பண்றோம். புரியுதுங்களா? ஓகே. சோ சிஓசி கண்டிப்பா வேணும். இந்த சிஓசி எதனால வந்து சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எவாபரேஷன் லாஸ் வரதுனால. எவாபரேஷன் லாஸ் ஆவதனால நமக்கு டிசால்வ் சைடு வந்துட்டே இருக்கும் கீழே. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப எவாபரேஷன் லாஸ் மேல வருமா கீழே வருமா கன்ஃபியூஸ் ஆகும். எவாபரேஷன் லாஸ் ஃபர்ஸ்ட் வந்தாதான் நம்ம டிசால்வ் சைடு வரும். ஸோ அதனால எவாபரேஷன் லாஸ் மேல, டிசால்வ் சைடு கீழே. ஒன்லி இந்த மைனஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. -1. புரியுதுங்களா? சிஓசி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஸோ அதனால -1 இந்த ஞாபகம் வச்சுங்க. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது 1 மார்க் கேட்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு கால்குலேஷன் இருக்கும். அடுத்தது கூலிங் டவர்ல என்ன மெயினா இருக்கும்? லிக்யூடு கேஸ். அதானே? லிக்யூடு கேஸ் தானே கூலிங் டவர்ல. என்ன உங்களுக்கு பாருங்க, வாட்டர் மேல என்ட்ராவும், ஃபேன் மேல, ஓகேங்களா? வாட்டர் மேல என்ட்ராவும், ஏர் வந்து சைட்ல வரும்போது இது கேஸ், ஏர்ங்கிறது கேஸ், ஓகேங்களா? இது வந்துட்டு வாட்டர், அதாவது லிக்யூடு. இது ரெண்டையும் மேட்ச் பண்றது தான் லிக்யூடு கேஸ் ஃபார்முலா. இது புரியுதுங்களா உங்களுக்கு? லிக்யூட் கேஸ் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் இல்ல 5 மார்க் கேட்பாங்க. த ரேஷியோ ஆஃப் கூலிங் வாட்டர், கூலிங் டவர் இஸ் த ரேஷியோ பிட்வீன் வாட்டர் அண்ட் த ஏர், மாஸ் ஃப்ளோ ரேட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வாட்டர் ஏர் ரெண்டுமே மாஸ் ஃப்ளோ ஆகுங்களா?
ரெண்டுமே மாஸ் ஃப்ளோ ரேட்ல. ரேஷியோ பிட்வீன் வாட்டர் அண்ட் ஏர் மாஸ் ரெண்டுமே ஈக்குவல் ரேஞ்ச். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ம். புரியுதா? லிக்யூடு கேஸ் இது ரெண்டும் மாஸ் ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு லிக்யூட் மாஸும் இதுவும் சேம் லெவலில் ஃப்ளோ ஆகுதுல்ல, அதை வச்சு தான் அதோட ரேஷியோ. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு 10 கேஜி 1000 மீட்டருக்கு பர் ஹவர் ஃப்ளோ ஆகுது வாட்டர். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துட்டு ஏர் ஃப்ளோ ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ வந்துட்டு ஈக்குவல் பண்ண முடியும். அது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அப்போ தான் வந்து வாட்டர் வந்துட்டு அதில் ஹீட் ரிஜெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதை எல்ஜி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எல்லுக்கு என்ன, லிக்யூடுக்கு என்ன, நம்ம டெம்பரேச்சர் சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்தால்பி. இது ஞாபகம் வச்சுங்க. லிக்யூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட்னா வாட்டர் ஞாபகம் வச்சுங்க. லிக்யூட்னா நம்ம டெம்பரேச்சர் சொல்லுவோம். அதே வந்துட்டு ஏரு கேஸுக்கு எல்லாமே என்தால்பி. என்தால்பின்னு என்ன யூனிட்? கிலோ கலோரி பெர் கேஜி சார். ஓகே, கே கலோரி பர் கேஜி. இதே வந்து பார்த்தீங்கன்னா இது டிகிரி செல்சியஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி அப்படி இருக்குன்னா அதோட கே கலோரி எவ்வளோ? 100 டிகிரி வாட்டர் வந்து 100 டிகிரி, அதோட கே கலோரி எவ்வளோ? 100 கே கலோரி தான். புரியுதுங்களா? புரியுது. இது கூலிங் டவரை பொறுத்த வரைக்கும் இது ஞாபகம் வச்சுங்க. 100 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க 100 கே கலோரி தான். இதுல வந்துட்டு என்தால்பி கொடுப்பாங்க. இப்போ எல்ஜினா இதுதான் ஃபார்முலா. எல் T1 மைனஸ் T2ங்களா? T1னா ஹையர் டெம்பரேச்சர், T2னா லோவர் டெம்பரேச்சர். அது என்தால்பினா ஏன் என்தால்பி H2 மைனஸ் H1னா H2 அப்படின்னா என்ன பண்ணும்? H1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்பியன் டெம்பரேச்சர். அது உள்ள என்டர் ஆகும் போது வாட்டரோட ஹீட்லாம் எடுத்துட்டு வெளில போகுதா, அதோட ஹையர் டெம்பரேச்சர் ஆகி போயிருங்களா? டவருக்குள்ள இங்க ஏர் என்டர் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா H1. இது H1 ஞாபகம் இருக்குங்களா? H1 இது என்டர் ஆயிட்டு இதோட ஹீட்ல எடுத்துட்டு போகும்போது H2. இதோட என்தால்பி அதிகமாக தானே இருக்கும். அதனால H2 மைனஸ் H1 சொல்றது. T1 மைனஸ் T2 H2 மைனஸ் H1. புரியுதுங்களா? ஓகே இது சார். ரேஷியோ தான். இது லிக்விட் கேஸ் ஃப்ளோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கேஜி பர் கேஜி தான். இவ்வளோ கேஜிக்கு இவ்வளோ ஏர் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இது மெயின் இம்பார்ட்டன்ட். இது ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர், கோல்ட் வாட்டர் டெம்பரேச்சர், என்தால்பி. இந்த ஏர் வாட்டர் மிக்ஸ் ஆகுதுங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. வெட் பல்ப் டெம்பரேச்சர், எக்ஸாஸ்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர், இன்லெட் வெட் பல்ப் டெம்பரேச்சர். இப்போ ரேஞ்ச் நான் பார்த்தோம் தெரியுங்களா? இப்போ நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. பாட் எக்ஸிட் ஆகுது. இது ஹீட் ரிஜெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 400 கே கலோரி பர் ஹவர் ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஹீட் ரிஜெக்ட் பார்த்தீங்கன்னா 400 கே கலோரி வருது. இப்போ டெல்டா டி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். இதுல ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் சொல்ல முடியுமா? ரேஞ்ச், இதோட ரேஞ்ச், இது கூலிங் டவர் ரேஞ்ச் டெல்டா டி தான் சார் வேணும். எது? டெல்டா டி சொல்லுவீங்க. ஓகே சரி, இப்போ இதை விட்டுருங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டுங்கன்னா ஃப்ளோ ரேட், வாட்டர் ஃப்ளோ ரேட் Q இருக்குல்ல, வாட்டர் ஃப்ளோ ரேட்டு. மீட்டர் கியூப் பர் ஹவர்.
சரி கேஜி பர் ஹவர் ஃப்ளோ ஆகுது. இப்போ இது மறந்துடுங்க. இப்போ எனக்கு டெல்டா ரேஞ்ச் எவ்வளோ வரும்? அதாவது எனக்கு வந்து ஹீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 kcal per hour. ஓகேங்களா? ஹீட் ரேட் டோட்டல். ஹீட் ரேட் பார்த்தீங்கன்னா 4000. இருங்க ஒரே நிமிஷம். வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்குது. இது 40 வச்சுங்க. இது 40. இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. இப்போ இதோட ரேஞ்ச் எவ்வளோ வரும்? கண்டுபிடிங்க. இது ஹீட் ரிஜெக்ட் பண்றது 400 kcal per hourக்கு ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது. எனக்கு ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 40 kg per hourக்கு ஃப்ளோ ஆகுது. இப்போ எனக்கு வந்துட்டு ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்பீங்க? குயிக்கா சொல்லுங்க. 400 divided by 40 ஆகுங்க. ஓகே. இது மாதிரி சிலது கேட்பாங்க 1 மார்க்ல. ஒண்ணுமே இல்ல. நம்ம ஹீட் ரிஜெக்டட் அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கங்க. Q இன்டு சிபி இன்டு சிம்பிள் ஃபார்முலா எழுதிங்க. டெல்டா டி. சிபி 1. டெல்டா டி வேணும். டெல்டா டி தான் நமக்கு ரேஞ்ச். Q நமக்கு சொல்லிட்டாங்க 40. இது 400. அப்ப என்ன பண்ணோம்? டெல்டா டி ஈக்குவல் டு 400 டிவைட் பை 40. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? 10 டிகிரி. இப்ப ரேஞ்ச் இதுதான். டக்குன்னு எழுதிக்கணும். இது 1 மார்க். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இதுலயே இதான் சொல்லியிருப்பாங்க. ரேஞ்ச் டிகிரி செல்சியஸ் ஹீட் லோட் இன் கே கலோரி டிவைட் பை வாட்டர் சர்க்குலேட் ரேட். இதுதான் வாட்டர் சர்க்குலேட் ஆகுதுல அதுதான் சொல்லிக்கிறாங்க. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இதுதான். இந்த தெரியும் கோல்டு வாட்டர் டெம்பரேச்சர் வெட் பல்ப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் 5.5 டிகிரி செல்சியஸ். இப்போ இது என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது 1 மார்க் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த கூலிங் டவர் சைஸ் சொன்னோம் இல்லைங்களா? அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு பாருங்க. இந்த கூலிங் டவர் சைஸ் இஸ் அஃபெக்டட் பை எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு? எஃபெக்ட் ஆகுது ஹீட் லோடு. கூலிங் டவர்னா ஹீட் லோடு தெரியும். நம்ம ரேஞ்ச் பார்த்தோம், அப்ரோச் பார்த்தோம், வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இது எப்படி கேக்குதுங்களா? அந்த ரேஞ்ச் வந்து சார் வாட்டர் சர்க்குலேஷன் ரேட் வந்து லிட்டர்ஸ் பெர் ஹவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம யூனிட் மாத்தி தான் அதுல போடணுமா அந்த ஃபார்முலால? லிட்டர் பர்னா நமக்கு வந்துட்டு கேஜி வந்துருதுல நம்மளுக்கு. ஓகே 1 liter is equal to 1 kg. மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர். அது கேஜி அவ்வளவுதான் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. இப்ப பாருங்க இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இப்ப என்னென்ன பாராமீட்டர்? ஹீட் லோடு, நம்ம ரேஞ்ச் பார்த்தோம், அப்ரோச் பார்த்தோம், வெட் பல்ப் டெம்பரேச்சர். இது வந்துட்டு டைரக்ட்லி எதோட டிபெண்ட் பண்ணிருக்கு? அதாவது ஃபேக்டர் தட் அஃபெக்ட் கூலிங் டவர் சைஸ். நீங்க சொன்னீங்களா கூலிங் டவர் சைஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு? டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த ஹீட் லோடு. ஹீட் லோடு அதிகமாக உங்களுக்கு கூலிங் வாட்டர் சைஸ் அதிகமாகும். அதே ரேஞ்ச் இன்வெர்ஸ்லி வித் ரேஞ்ச். அத ரேஞ்ச் அதிகமாக உங்களுக்கு கூலிங் டவர் சைஸ் சின்னதாகும். புரியுதுங்களா? அதே மாதிரி அப்ரோச்சும் அதிகமாக உங்களுக்கு சைஸ் வந்துட்டு கம்மியாகும். அதே இன்வெர்ஸ்லி பார்த்தீங்கன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஹீட் லோடு மட்டும் டைரக்ட்லி, மித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி. இது ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேங்களா? அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 10 மார்க் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாருங்க ஸ்கேல் ஃபார்மேஷன். இந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் இருக்குங்களா? நம்ம எப்படியும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆஃப் கான்ஸ் இது பண்றோம், டிசால்வ் சைடு இருக்கும், இதை ப்ளோ டவுன் பண்ணுவோம். அதோட லிமிட் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த ஸ்கேல் ஃபார்மேஷன் த ஓப்பன் எவாபரேட்டிவ் கண்டென்சர் சர்க்யூட்ல என்ன இருக்குன்னா ஹார்ட் வாட்டர் கண்டெய்னிங் ஹை லெவல் கால்சியம் மெக்னீசியம் ஹை லெவல் ஆஃப் பிஹெச் அண்ட் ஆல்கலிட்டி இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? தென் ஓப்பன் எவாபரேட்டிவ் கூலிங் சிஸ்டம், condenser water system operate on softened water can meet with severe scaling problem. இது வந்து பாத்தீங்கன்னா சிவியர் ஸ்கேலிங் ப்ராப்ளம் எப்படி வருது? இந்த pH வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 9 எபோவ் இருந்துச்சுன்னா இதனால ஸ்கேல் ஃபார்மேஷன் வருது. இது வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இந்த டோட்டல் ஆல்கலைட் இருக்குல்ல கால்சியம் கார்பனேட், இது வந்துட்டு 550. இந்த ரேஞ்ச் பாத்தீங்க 550 ppm மேல இருந்தா அதுவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி டெம்பரரி ஹார்ட்னஸ் இந்த சோர்ஸ் ஆஃப் மேக்கப் வாட்டர் எபோ 200 ppm மேல இருந்துச்சுன்னா ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகும். இது வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் பேப்பர் 1ல நம்ம பார்க்கலாம். இது 1 மார்க் கேட்பாங்க இதெல்லாம். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. pH வேல்யூ 9க்கு எபோ இருந்தா அது எஃபெக்ட் ஆகும்.
550 pm 200 pm இந்த ஞாபகம் வச்சு நம்பர் சிஸ்டம். மித்த தியரியில் நம்ம பார்த்துடலாம் தனியா.